உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சவால்கள் இதோ. Kidnap and escape. ஒரு கிட்னப்பர் உங்களை கடத்தி ஒரு பேஸ்மெண்ட்ல பூட்டி விட்டான். அங்கிருந்து தப்பிக்க 3 கதவுகளை கண்டுபிடித்தீர்கள். தப்பிக்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. சரியான டோர்-ஐ தேர்வு செய்தால் மட்டுமே உயிர் பிழைப்பீர்கள். கதவு 1, ஒரு பரந்த பாலைவனம். எங்கு பார்த்தாலும் மணல் மற்றும் கள்ளிச் செடிகள் மட்டுமே உள்ளன. கடுமையான வெயில் சுட்டெரிக்கிறது. கதவு 2, ஆள் நடமாட்டமில்லாத வெயில் நிறைந்த மலைப்பகுதி. அங்கே ஒரு கிளாஸ் தண்ணீர் மற்றும் ஒரு வாழைப்பழம் மட்டுமே இருக்கிறது. கதவு 3, செங்குத்தான பாறைகளால் சூழப்பட்ட ஒரு தீவு. அங்கே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? நன்றாக யோசித்து முடிவு செய்யுங்கள். அந்த பாலைவனத்தில் குடிப்பதற்கு நீர் கிடைக்காது என்பதால் தப்பிப்பது சாத்தியமற்றது. ஒரு கிளாஸ் தண்ணீர் மற்றும் வாழைப்பழம் நீண்ட நாட்கள் உயிர் வாழ உதவாது. கதவு 3, மழையினால் தாராளமாக குடிநீர் கிடைக்கும் மற்றும் கடலில் உணவு கிடைக்கும். இங்கு உயிர் பிழைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஜங்கிள் எஸ்கேப். ஒரு தவறான முடிவே ஆகும். நீங்கள் ஒரு காட்டில் வழி தவறிவிட்டீர்கள். சூரியன் மறையப் போகிறது. இப்போது காட்டு விலங்குகள் வேட்டையை ஆரம்பிக்கும். உங்களிடம் 4 வழிகள் இருக்கின்றன. பாதை 1 வடக்கு, ஒரு பெரிய கருந்துளை. அருகே போனவுடன் உங்களை விழுங்கிவிடும். பாதை 2 தெற்கு, முழுக்க வேல் ஷார்க் நிறைந்த ஒரு ஏரி. பாதை 3 மேற்கு, சாலையின் நடுவில் தீயுடன் ஒரு பெரிய பள்ளம், கடக்க முடியாத பாதை. பாதை 4 கிழக்கு, வானளவு உயரமான மலை, ஏற முடியாதது. நீங்க எந்த வழியை தேர்வு செய்வீர்கள்? சரியான பாதை வேல் ஷார்க் இருக்கும் ஏரி. வேல் ஷார்க் மிகவும் பெரியதா இருக்கும், ஆனா அது மனிதர்களுக்கு ஆபத்தில்லை. சர்வைவல் இன் ஜங்கிள். நீங்கள் ஒரு காட்டில் தனியாக பயணம் செய்கிறீர்கள். ஒரு நாள் உங்களுக்கு தெரிகிறது, உங்கள் தண்ணீர் முழுவதும் தீர்ந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் தண்ணீர் தேட வேண்டும். உங்களுக்கு இந்த 4 இடங்கள் கிடைக்கின்றன. 1, நீர்ச்சத்து நிறைந்த கற்றாழை. 2, கடல் நீர் உள்ள ஒரு சிறிய குளம். 3வது, அமைதியான தெளிவான குட்டை. 4வது, ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆறு. உங்கள் பாட்டிலை நிரப்ப நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? யோசித்து பதில் சொல்லுங்கள். எல்லா கற்றாழையும் குடிக்க சேஃப் இல்லை. சில கற்றாழை வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும். அது டீஹைட்ரேஷனை இன்னும் அதிகப்படுத்தும். கடல் நீர், இதில் அதிக உப்பு இருக்கும். குடித்தால் உடம்பு இன்னும் தண்ணீர் இழக்கும். டீஹைட்ரேஷன் வேகமாக அதிகரிக்கும். இது மிகவும் டேஞ்சரஸ் ஆப்ஷன். அமைதியான ஏரி, ஆபத்தான பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் இருக்கலாம். இவை வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் கடுமையான வயிற்று வலியை உண்டாக்கும். சரியான பதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு. ஓடும் நீர் மணல், கற்கள் மற்றும் பாறைகள் வழியாக வருவதால் அதிலுள்ள தூசு மற்றும் பெரிய நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் இயற்கையாகவே வடிகட்டப்படுகின்றன. டார்க் ட்ராப். ஒரு இருண்ட அமாவாசை இரவு. நீங்கள் ஒரு பழைய பேய் பங்களாவில் திடுக்கிட்டு விழிக்கிறீர்கள். சுற்றிலும் பயங்கரமான சத்தங்கள் கேட்கின்றன. பயத்தில் நீங்கள் வேகமாக ஓடுகிறீர்கள். திடீரென பாதையின் முடிவில் நிற்கிறீர்கள். அங்கே 3 கதவுகள் உள்ளன. முதல் கதவு, ரத்தம் குடிக்கும் ஜோம்பீஸ். 2ஆம் கதவு, கொடூரமான ஓநாய்கள். 3ஆம் கதவு, இரத்த வெறி கொண்ட வேம்பயர் காட்டேரிகள். நீங்கள் எந்த கதவை திறப்பீர்கள்? நன்றாக யோசித்து முடிவு செய்யுங்கள். ஓநாய்கள் நிலவொளியில் மட்டுமே உருமாறும். அன்று அமாவாசை என்பதால் நீங்கள் எளிதாக தப்பித்து விடலாம். திடீர் விபத்து. ஒரு பஸ் டிரைவர் திடீர்னு ஹார்ன் அடிக்கிறாரு.
அதை கேட்ட ஒரு பெண் பயந்து கீழே விழுந்துட்டா. அதை பார்த்த பைக் டிரைவர் அதிர்ச்சியால் கண்ட்ரோல் இழந்து முன்னாடி வந்து கொண்டிருந்த காரை மோதினான். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த விபத்துக்கு யார் காரணம்? சரியான பதில் பைக் டிரைவர் தான். எந்த சூழ்நிலையிலையும் வாகனத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். தமிழ் ரகசியம். ஒரு புதையல் வேட்டைக்காரன் அடர்ந்த காட்டில் வழி தெரியாமல் தொலைந்து போகிறான். நீண்ட தூரம் நடந்த பிறகு ஒரு பெரிய பாறையையும் அதன் முன்னால் பிரியும் 2 பாதைகளையும் காண்கிறான். முதல் பாதை மலைகளை நோக்கியும் 2ஆம் பாதை கடலை நோக்கியும் செல்கிறது. அந்த பாறையில் நெய்தல் நோக்கிச் செல் என்று ரகசிய குறிப்பு எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள்? குறிப்பை விடுவிக்க முயற்சி செய்யுங்கள். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும். எனவே அவன் கடலை நோக்கிச் செல்லும் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டைம் பேஸ்ட் ரிடல். நீங்கள் ஒரு வீட்டில் கடத்தப்பட்டு பூட்டப்பட்டுள்ளீர்கள். தப்பிக்க வேறு வழிகள் இல்லை. 4 கதவுகள் உள்ளன. கதவு 1, கடும் பனிப்பொழிவு சில நொடிகளில் எதையும் உறைய வைத்துவிடும். கதவு 2, ஆபத்தான சுறா மீன்கள் நிறைந்த நீர்நிலை. கதவு 3, கடுமையான வெயில் சுட்டெரிக்கும் பாலைவனம். கதவு 4, உயிரை கொல்லும் நச்சு வாயு. தப்பிச் செல்ல எந்த கதவு பாதுகாப்பானது? நன்றாக யோசியுங்கள். சூரியன் மறையும் வரை காத்திருந்து பிறகு கதவு 3 வழியாக தப்பிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பாலைவனத்தில் வெயில் இருக்காது. ஆபத்தான பள்ளம், டேஞ்சரஸ் பிட். கீதா 25 அடி ஆழமுள்ள ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டாள். தப்பிக்க வழியே இல்லை. அவள் தேடி 5 அடி நீளக்கயிறு, 1.5 அடி உயர மரப்பீப்பாய், வுடன் பேரல் மற்றும் 1 அடி உயர இரும்பு ஏணியை கண்டுபிடித்தாள். திடீரென பலத்த மழை பெய்து பள்ளம் வேகமாக நீரால் நிரம்புகிறது. கீதாவிற்கு நீந்தத் தெரியாது. அவள் மூழ்குவதற்குள் உங்களால் குழியிலிருந்து தப்பிப்பதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? மரப்பீப்பாய் நீரில் மிதக்கும் என்பதால் நீர்மட்டம் உயர உயர அதன் மேல் ஏறி நின்றால் அவள் பாதுகாப்பாக பள்ளத்தின் விளிம்பிற்கு வந்துவிடலாம். நண்பர்களின் தர்க்கம். ராம் மற்றும் ராஜ் விளையாடிக் கொண்டிருக்கும் போது கீழே விழுகிறார்கள். ராமின் முகம் அழுக்காகிறது. ராஜின் முகம் சுத்தமாகவே இருக்கிறது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்ள ராஜ் சென்று தன் முகத்தை கழுவினான். ராம் தன் முகத்தை கழுவவில்லை. உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். ராம் ராஜின் சுத்தமான முகத்தை பார்த்து, அட, அவன் முகம் சுத்தமாக இருக்கிறது, அப்படியானால் என் முகமும் சுத்தமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து முகத்தை கழுவாமல் அப்படியே விட்டுவிடுகிறான். டேஞ்சரஸ் டோர்ஸ். நீங்கள் ஒரு கிரேசி ப்ரொஃபஸரால் ஒரு அறைக்குள் பூட்டப்பட்டுள்ளீர்கள். அங்கிருந்து தப்பிக்க 3 கதவுகள் உள்ளன. கதவு 1, கொடூரமான வனவிலங்குகள் நிறைந்த அடர்ந்த காடு. கதவு 2, நெருப்பை கக்கும் ஒரு ராட்சத டிராகன். கதவு 3, உங்களை சில நொடிகளிலேயே உறைய வைக்கக்கூடிய கடும் பனிப்பொழிவு. நீங்கள் எந்த கதவை தேர்ந்தெடுப்பீர்கள்? முடிவு எடுப்பதற்கு முன் நன்றாக யோசியுங்கள். கதவு 1 மற்றும் 3 ஆபத்தானவை. வனவிலங்குகள் உங்களை தாக்கும் அல்லது கடும் பனிப்பொழிவு உங்களை சில நொடிகளில் உறைய வைத்து உயிர் போகச் செய்யும். சரியான பதில் கதவு 2, ஏனெனில் டிராகன் நெருப்பை கக்காது.